பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த சம்பவத்துல சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து கடல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க போய்கிட்டு இருக்க அந்த படகு நடுக்கடல் போகும்போது மிகப்பெரிய காற்று அந்த கடலை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல் கொந்தளிப்பும் அந்த பெருங்காற்றும் அந்த புயலும் அந்த இடத்துல வரும்பொழுது அங்கே சீஷர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது. ஐயோ, இவ்வளோ பெரிய காற்றா இருக்கு, இவ்வளோ பெரிய கடல் கொந்தளிப்பா இருக்கு, இந்த டைம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த போராட்டத்தை பார்த்துட்டு பயப்படுறாங்க. விசேஷமா அந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே படகுல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் பின்னணியில அவர் நித்திரையா இருக்கிறார். அந்த பெருங்காற்று நடந்து கொண்டிருக்கும் போது அந்த படகுல பின்னணியில அவர் நித்திரையா இருக்கிறார். அப்போ இயேசு இருக்கிற படகு தான் இப்போ முன்ன போயின்னு இருக்கு. அங்கதான் சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஆனா பயம் யாருக்கு வருகிறதுன்னா சீஷர்களுக்கு வருது. எழுந்து பயந்து என்ன பண்ணுவோமோ தெரியலையே, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே, பெரிய போராட்டம் வந்துருச்சே, நம்ம டெய்லி சர்ச் போறோம், நம்ம டெய்லி வசனங்களை கேட்கிறோம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஆனா நமக்கே இந்த பிரச்சனை வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்களா. அதே மாதிரி தான் சீஷர்களும், என்ன இது, இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனாலும் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே, இப்போ திடீர்னு கொந்தளிக்குதே, நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் இயேசு கிறிஸ்துவை போய் அவர்கள் எழுப்புகிறார்கள். அங்க போகும்போது சீஷர்கள் அவர்களிடத்துல அவரை எழுப்பி, வசனம் சொல்லுகிறது 25வது வசனத்துல, எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவர்கள் அலறுகிறார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சிங்க, எங்களை காப்பாத்துங்க, நாங்க மடிந்து போகிறோம். அந்த படகுல இயேசுவானவர் இருக்கிறார். அந்த படகுக்கு சேதம் வந்தா இயேசுக்கும் தான் சேதம் அங்க. அப்ப எல்லாரும் மடிந்து போறோம், ஏசப்பா நீங்க எழுந்துருங்க, நீங்க ஏன் இப்படி தூங்குறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை பேசியிருக்கலாம். இல்ல, அவங்க கேட்கும் போது நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்ட்டு தான் அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல. அப்ப இயேசுவானவர் பாக்குறாரு, பார்த்ததுமே பிரச்சனையை பாக்குறாரு. கடல் கொந்தளிச்சுட்டு இருக்குது, உண்மைதான். அந்த சூழ்நிலை எல்லாமே கொந்தளிப்பா இருக்கிறது. கடல் திடீர்னு சீற்றமா இருக்குது. அது எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த கடலை அந்த இடத்துல அதட்டாம, கடலுக்கிட்ட போய் பேசாம, அதை அமைதிப்படுத்தாம, முதல்ல ஆண்டவர் யார் பக்கம் திரும்பினார் அப்படின்னா, எழுந்த உடனே அந்த கடல் கொந்தளிக்கிட்டோம், பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனையை நான் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுவேன், அது இல்லை இப்போ பிரச்சனையே நீ தான். ஏன்னா நான் வசனம் கொடுத்து வார்த்தை கொடுத்து உங்க கூட பயணித்து நான் உங்க கூட இருப்பேன், நான் அதிசயத்தை காண செய்வேன், உங்கள் தேவைகளை சந்திப்பேன், உங்களை விடுதலை ஆக்குவேன், உங்களை நான் எடுத்து நடத்துவேன்னு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்து உங்களோடு தினந்தோறும் உங்க வீடுகளில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வருகிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து அலறீங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார், பிரச்சனை அடக்காம சீஷர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பயம் இருக்குது பாருங்க, பொல்லாத நோயா இருக்கிறது. எதை பார்த்தாலும் பயம், எந்த பிரச்சனையை பார்த்தாலும் பயம், யாராவது வீடு தேடி வந்துருவாங்களான்னு ஒரு பயம், யாராவது பிரச்சனை சண்டை பண்ணுவாங்களான்னு பயம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று நடந்துருமோன்னு ஒரு பயம், எடுத்ததுக்கெல்லாம் பயம். ஸோ சூழ்நிலைகளை பைபிள் தூக்குறதே நம்ம வேஸ்ட். அந்த அளவுக்கு ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்குது. யாரையாவது ஒரு வார்த்தை நம்மளை எதிராக பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டாலே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். இல்ல, இன்னைக்கு ஒரு போராட்டம், இன்னைக்கு ஒரு பிரச்சனை நம்மளை சூழ்ந்துதான் இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்ல, காலகாலமா இந்த பூமியில வாழ்கிறவருக்கு உண்மையாலுமே உபத்திரம் இருக்கதான் செய்யும். அது உபத்திரம் மாறப்போவதில்லை. ஆனா அதை எப்படி கையாளுகிறோம், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. இப்ப போராட்டம் வந்துருச்சு, போராட்டத்தை அடக்குங்க ஆண்டவரே, நான் சாகரனே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் மடிந்து போகிறேன், இதுக்கா என்ன கூப்பிட்டீங்க கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, இதுக்கா என்ன சர்ச்சு கூட்டின்னு வந்தீங்க, இதுக்கா இப்படியா ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம அந்த பிரச்சனையை கண்டுட்டு நம்மை நாமே இவ்விதமான அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல திரும்பி பார்த்து சீஷர்களை சொன்னது போல இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏமா பயப்படுற, நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த இருட்டான சூழ்நிலை தான், ஒரு இருள் போன்ற பாதை தான், ஒரு பெரிய கொந்தளிப்பு தான், பிரச்சனை இருக்கிறது தெரியும். ஆனா அந்த இடத்துல நானும் உங்களோடு பயணிக்கிறேன், நானும் உங்களோட தான் வந்துகிட்டு இருக்கேன், நிச்சயமா உன்னை கைவிடுவது இல்லை என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சோ இந்த நேரத்துல ஏன் பயப்பட்டீர்கள் என்று அந்த விசுவாசிகளை, அற்ப விசுவாசிகளா இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர்களை அதட்டி விட்டுட்டு திரும்பி என்ன பண்ணுகிறார் என்றார், காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டினார். ஹல்லேலூயா. அருமையான தேவன் பிரச்சனையை அதட்டுறாரு. ஸோ
அவிசுவாசமா இருக்கிற பிள்ளைங்க கிட்ட பேசுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேன். ஆண்டவர் ஒரு நொடி பொழுதுல அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவார். அது எல்லாத்தையும் அதட்டிடுவார். உங்களை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகள், உன்னை சூழ பாளையம் இறங்கி இருக்கிற பிசாசின் கிரியைகள், உங்களை அழிக்கணும்னு செய்யப்பட்டிருக்கிற எல்லா மந்திர மாயங்கள் எதுவாகட்டும், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த காரியமாகட்டும், அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அதட்டுவார். என் பிள்ளையை விட்டு அப்புறம் போ, என் குடும்பத்தை விட்டு அப்புறம் போன்னு சொல்லி ஆண்டவர் அதட்டுவார். அவைகளை பாதாளத்துல கட்டுவார். ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இன்னைக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட எப்போ வந்தீங்களோ, நீங்க இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் தான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கிறிஸ்துவானவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால நீங்கள் எவ்வளவு பெரிய உபத்திரவத்தில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், மனக்குழப்பமும் கவலையுமா இருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் நீங்க தளர்ந்து போகாம தைரியமா இருங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்க படகுல, உங்க வீட்டுல, உங்க சபையில உங்களோடு கூட தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகையால நீங்கள் பயப்படாம விசுவாசத்துல உறுதியா இருங்க. என் தேவன் தாமே எல்லாவற்றையும் அடக்கி உங்களை அக்கறைக்கு கொண்டு வந்து பத்திரமா சேர்ப்பார் என்று விசுவாசிங்க. ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல எங்களோடு பேசின இந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே சீஷர்கள் மூலமா எங்களிடத்துல பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஏற்படுகிற எல்லா பயத்தின் ஆவி இந்த வேளையில ஆண்டவரே இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறேன். தேவையற்ற பயங்களை நீ நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, எல்லா பிரச்சனையும் அதட்டி ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் சரி செய்து மற்றவர்களையும் எங்களையும் ஆண்டவரே கரையில கொண்டு வந்து சேர்க்க போகிற கிருபைகளுக்காய் கொடானக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த வேளையில வியாதியோடு போராடுகிறவர்களுக்கும் வியாதி விக்கினங்களை இயேசு நாமத்துல நீக்கி போடுவீராக. பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடும் இயேசுவின் நேற்று நாமத்துல ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.